வணக்கம் டு எவ்ரி ஒன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த அடாப்டர் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 12 வோல்ட் அடாப்டர். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு அந்த இடத்துல லைட் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு அந்த பேனலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த அடாப்டர் வந்து இந்த மாதிரி பிளிங்கிங் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகாது. பட் வந்து லைட் எரியும், ஆனால் வந்து பவர் சப்ளை வந்து அவுட்புட்டில் பவர் வராது, விட்டு விட்டு வரும். ஐ மீன் பவர் வந்து அவுட்புட்டில் கம்மியாக தான் வரும், ஆனால் வந்து அதுவுமே வந்து ஸ்டேபிளாக வராது. இது என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர் ப்ராப்ளமாக இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரியிறது தெரியும், ஆனால் பட் அது பிளிங்கிங் ஆகும். உங்களுக்கு இங்கே பாருங்கள், லைட்டாக பிளிங்க் ஆகி பூஸ்ட் அப் ஆகிட்டு ரிட்டன் டவுன் ஆகுது, அப் ஆகிட்டு டவுன் ஆகுது. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லிக்யூட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் இல்லாத அந்த போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஒரு கலரில் இருக்குது இல்லைங்களா. இந்த கெப்பாசிட்டர் லைட்டாக உப்புன மாதிரி இருக்குது. இது என்ன இது அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாகவே ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு லிக்யூட் மாதிரி லீக் ஆகிருக்கு, அப்புறம் பஞ்ச் ஆகிருக்கு. இது என்ன இஷ்யூ அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கெப்பாசிட்டர் தான் ப்ராப்ளம். இந்த கெப்பாசிட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாவே நமக்கு வந்து ஓகே, அந்த கெப்பாசிட்டர் தான் ப்ராப்ளம். இப்போ வந்து இதை நான் இன்னொரு போர்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து அந்த சேம் வேல்யூ கெப்பாசிட்டர் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 400 வாட்ஸ் 4.7 யூஎஃப் கெப்பாசிட்டரு. பார்த்தீங்களா, 450 வோல்ட்டு. இது இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சேம் அதே கெப்பாசிட்டர் தான் இருக்கும். நம்ம வோல்டேஜ் கூட முன்ன பின்ன போடலாம், பட் அந்த 4.7 வந்து கரெக்டாக தான் போடணும். இன்னும் அதிகமாக இருந்துச்சு இல்லைனா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து பஞ்சாகி வெடிச்சிடும். ஸோ நம்ம வந்து அதை வந்து இதாக தான் போடணும். ஓகே, இப்போ நான் வந்து ரெண்டையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ரெண்டு கெப்பாசிட்டருமே கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அந்த பொலாரிட்டியும் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். ஓகே, நான் முன்னாடி கேப்பில் அதனால் பேக் சைட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு உங்களுக்கு நான் இப்போ டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து என்னோடய அந்த போர்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஓகே இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த எல்இடி இப்போ எரியிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிளிங்கிங் இஷ்யூ இல்லாமல் நமக்கு அந்த எல்இடி எரியுது. மொதல் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பிளிங்க் ஆகலை. ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு வோல்டேஜ் நார்மலாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ நான் மல்டிமீட்டர் வச்சு உங்களுக்கு செக் பண்ணி மாட்டுறேன். நான் மல்டிமீட்டர் 20ல் வச்சுருக்கேன். சரி, ஓகே 12.45. ஓகே, இப்போ நமக்கு வோல்டேஜ் வந்து ப்ராப்பராக இருக்குது. இப்போது நமக்கு இந்த பிளிங்கிங் இஷ்யூ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த மெயின் கெப்பாசிட்டர் தான் எப்பவுமே டேமேஜாக வரும். பிளிங்கிங் இஷ்யூனாவே நம்ம கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணோம்னாவே நமக்கு போதும், நமக்கு வந்து இது சால்வ் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ நிறைய சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.